Daily. Taste the Daily. ஓகே, இது என்ன புரியுதா சார்? லியோவில் வந்து அவர் செத்துட்டாருன்னு நினைப்பாங்க, ஆனால் சாகலை அப்படின்னு அர்ஜுன் சார் வந்து அவரோட ஃபோட்டோ எடுத்து காட்டா. அந்த மாதிரி மதகராஜா வந்துருச்சுடா அப்படின்னு நீங்கள் காட்டுங்க. இது நீங்கள் தெரியுதா? வந்து அவங்க ஸோ மதகராஜாவோட போஸ்டர் அலெக்ஸா ப்ளே பேட் ஆஸ் நவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? இல்லை, அது வந்து அந்த பக்கம் விஷாலும் லைட்ஸ் ஓகே. அது ஆக்சுவலாக அந்த கை பக்கம் வந்து விஷாலும் பிடிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா 13 வருஷமாக நாங்கள் 2 பேரும் இது வரும் வந்தால் வெற்றி அடையும். ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் 2 பேருமே அதுக்காக 13 வருஷமாக விடாமல் அதுக்கான ஒரு புஷ் பண்ணிட்டு இருந்தோம். அதான் எங்களை பார்த்தா மனோகர் சார் தெரிச்சு ஓடுற அளவுக்கு அவரை துரத்திட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து கூட ஒரு விஷாலை ஆட் பண்ணியிருந்தா இன்னும் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். கமெடியன் சந்தானம் இஸ் பேக் ஆன் பிக் ஸ்க்ரீன் டா அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி சொல்கிறாராம். இதுக்கு யார் சொல்ல போகிறா? விஷால் ஏன் இதுக்கு வந்து பதில் சொல்லக்கூடாது? இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பன் கமெடியன் மனிதன் சந்தானம் வந்து பல படங்களில் வந்து ஒரு தூணாக இருந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுவும் சுந்தர் சி சார் காம்பினேஷனாக சொல்லவே தேவையில்லை. 2 பேருக்கு அந்த சிங்க் இருக்குது பாருங்களேன். காமெடியை வந்து பேப்பர்லேயே எழுத தேவையில்லை. அவங்க 2 பேர் பேசினாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன்லைனர்ஸ் வந்துடும். இந்த படத்தில் வந்து சந்தானத்தை பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து குழந்தைங்க எப்படி சிரித்தாங்கன்றது கண்ணால் பார்த்தேன். ஒரு 4-5 தியேட்டரில் எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாங்க அந்த விண்டேஜ் சந்தானம். அந்த மாமியார் காமெடி ஆகட்டும், அந்த கிணத்துல விழும்போது ஏண்டா கிணத்துல விழும்போது 2 பொண்ணுங்களோட தான் விழுவி அப்படின்னு கைத்தட்டல் வாங்கும்போது இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் மை மீம். நான் தான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் தான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன நான் தான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். என் ஃபோட்டோ போட்டிருக்கலாம். சந்தானம் வந்து ஆமா, மாமியார் வந்துட்டாங்க. கண்டிப்பா வந்து உங்களை அடிக்கிறதுக்கு யாருமே இல்லைம்மா, கவலைப்படாதீங்க, பாம்பெல்லாம் இல்லை எங்கிட்டு. Santhanam is gone to become a hero now. I wish 1 or 2 films or maybe Sundar sir combinationல Santhanam வந்து if he ஆக்சுவலி சந்தானம் வந்து செகண்ட் ஹீரோ நான் சொல்லுவேன். மதகஜராஜாவில் விஷால் ஹீரோனா செகண்ட் ஹீரோ வந்து சந்தானம் தான். ஏன்னா எங்கள் காம்பினேஷன் வந்து இட்ஸ் லைக் ஒரு ஃப்ரெண்டோட நடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நடிக்கிறதுக்கு. டார்லிங் இந்த டைலாக் நீ பேசு, இந்த டைலாக் முடிச்சோடனே நான் டக்குன்னு இந்த டைலாக் பேசுகிறேன், ஓகே டார்லிங் பேசிடலான்னு. ஈகோ இல்லாமல் பண்ணுறது வந்து ஒரு பயங்கர கெமிஸ்ட்ரி. சம்டைம்ஸ் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியை விட கமெடியனோட கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் பை தமிழ்நாடு ஆடியன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கமர்ஷியல் மூவினாலே நாம தான் சுந்தர் சி சார் அப்படி நீங்கள் மீசையை முறுக்கி விட்டுட்டு சொல்கிறீங்களா? கிரி, அருணாச்சலம், மதகஜராஜா, இந்த வரிசையில் நிறைய இருக்குது. பட் இங்கே இடம் இல்லாதனால இவ்வளோ தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு கமர்ஷியல் மூவி டைரக்டர் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? வாட் டு யூ ஃபீல்? சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையில் ஃபீல் ஆகும். கமர்ஷியல் படம் பெரிய வெற்றி அடையும், ஒரு ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, கூட்டமாக எல்லாம் வரும். பட் உள்ள எனக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கான பெரிய அப்ரிஷியேஷன் இருக்காது. ஒரு குட் டைரக்டர்ஸ் லிஸ்ட் போட்டோன்னு வைங்களேன், இவ்வளோ இட்டு கொடுத்துட்டு அதில் என் பேர் இருக்காது. அன்பே சிவம்னு ஒரு படம் போதும் சார். நீங்கள் அதான் சொல்கிறேன், நீங்கள் யாருன்னு சொல்கிறதுக்கு விஜய் நான் சொல்ல வரது அதான். என்னை பொறுத்தவரை சினிமா இட்ஸ் அ ஹியூஜ் பிஸ்னஸ். ஒரு லட்சக்கணக்கான பேர் இன்வால்வ் ஆகிற, அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு பிஸ்னஸ் அது. அதில் வந்து அது மிகப்பெரிய சாதனம். அது போக கோடிக்கணக்கான மக்கள் வந்து நம்மளை நம்பி அவங்க காசை கொடுத்து அந்த 3 மணி நேரம் அவங்க வந்து கவலையெல்லாம் மறந்து இருக்க வராங்க. ஸோ அவங்கள நல்லபடியாக சந்தோஷப்படுத்தணுங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை. பட் என்னதான் அந்த கமர்ஷியல் மூவின் டேக் இருந்தாலும் 30 வருஷமாக கண்டினியூஸாக பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் மக்கள் ரசிகர்கள், அதாவது அவங்கள வந்து நான் மக்கள் ரசிகர்கள்னு சொல்ல மாட்டேன், தெய்வங்கள்னு சொல்லுவேன். அவங்களோட ஆதரவில் தான் நான் வந்து ஓடிட்டுருக்கேன். ஆனால் வந்து இப்போ கமர்ஷியல் ஓகே இவ்வளோ ஹிட்டானாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன இது இருக்குது. அதுக்கான ஒரு
ஒரு பொசிஷன் இன்னும் எனக்கு கிடைக்கலன்ட்டு. பட் அதை பற்றி கவலையும் படுறதில்லை. நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தான் என்னோட கொள்கை. இல்லை, உங்கள் பொசிஷன் என்னென்னா சார், இந்த பொங்கலை நீங்கள் தான் காப்பாற்றினீங்க சினிமா தியேட்டர்களில் மக்களை என்டர்டைன்மெண்ட்டுக்காக. அதே மாதிரி போன சம்மர் வந்து பொங்கலுக்கு இது, போன சம்மருக்கு வந்து அரண்மனை. இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? அதான் சார், இதான் என்னை பொறுத்தவரை தான். இப்போ படம் பார்க்குற மக்கள் சந்தோஷம், மீடியா ரசித்து எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்க. என்னோட இதில் நம்ம எல்லாத்தோட காம்பினேஷனில் வந்த இந்த வெற்றியில் அதுதான் என்னோட வந்து மிகப்பெரிய வெற்றியாக அவார்டாகவும் பார்க்குறேன். பை காட்ஸ் கிரேஸ் இன்னும் இந்த லிஸ்ட்டில் நிறைய படம் வரணும்னு ஆசைப்படுறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.